Hey guys, welcome back. In this video, we will boAt Airdopes 1-to-1 version 2 unboxing and review. நம்ம சேனல் ஆல்ரெடி நிறைய boAt ப்ராடக்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்திருக்கு. நீங்கள் யாராச்சும் boAt ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்தியாவில் boAt எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட் பிராண்டு. இது வரைக்குமே நிறைய சூப்பரான ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நமக்கு இந்த 1-to-1 version 2 அனுப்பியிருக்காங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரொமோஷன். நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் ரெகுலராக நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனல் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டோட அவைலபிலிட்டி நம்ம பார்த்தோன்னா boAt வெப்சைட் அண்ட் அமேசான் இந்தியாவில் 1299 செல் பண்ணுறாங்க. கலர்ஸ் நம்ம எடுத்துகிட்டா நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த பிங்க் கலர், இது இல்லாமல் ப்ளூ அண்ட் பிளாக், மொத்தமாக 3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்துட்டு வந்துங்க. அதுக்கப்புறமா என்னோட ரிவ்யூ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்மகிட்ட boAt Airdopes 121 version 2 இருக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது இந்த பிங்க் கலர். ஃபர்ஸ்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சீல் கட் பண்ணியாச்சு. அண்ட் டாப்லேயும் ஒரு சீல் இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் இயர்பட்டோட டிசைனை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. மாடல் நம்பர் 1-to-1 version 2 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இம்மர்சிவ் சவுண்டு, அதுக்கப்புறமா டூவல் டோன் இண்டஸ்ட்ரியல் டிசைனில் மேக் பண்ணியிருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டல் ப்ளேபேக் 14 hours ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பட் ரியல் வேர்ல்டு எப்படி வருது அப்படின்றத நான் செக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேன். பேக் சைடு எம்ஆர்பி 2919 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அமேசானில் நமக்கு 1200லேருந்து 1300க்கு ப்ரைஸ் அப்போ வேரி ஆகிட்டு இருக்கும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே பட்டோட கேசிங் இருக்குது. இந்த பிங்க் கலர் பார்க்குறதுக்கு செம மைல்டாக சூப்பராக இருக்குது. இந்த கலர் எப்படி இருக்குன்றது மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அடிஷ்னலாக ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் Airdopes இருக்குது. boAt ஸ்டிக்கர், யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் boAtலேருந்து 1 year வாரண்டி ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த வாரண்டி கார்டு, அதுக்கப்புறமா boAt போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய மற்ற இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம கேசிங்க்கு வரலாம். கேஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ள ஒரு குட்டி ஸ்க்ரீன் இருக்குது. இங்கே சார்ஜிங் எவ்வளோ % இருக்குது அப்படின்ற நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பட்டு வெளில எடுத்துலாம். அண்ட் கேஸோட குவாலிட்டி நம்ம கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஹிஞ்ச் குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறமா பேக் சைடில் மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போட்டிருக்கு. மற்றபடி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. டாப்பில் மட்டும் boAtோட பிராண்டிங் இருக்குது. அதுக்கப்புறமா ப்ளூடூத் சர்ச் கொடுத்ததுக்கப்புறமா Airdopes 1-to-1 version 2 நம்ம காட்டுது. அதுக்கப்புறமா ஒன்ஸ் நம்ம அங்கே பேர் கொடுத்ததுக்கப்புறமா பேரிங் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. பேரிங் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கனெக்டட்னு வந்துருச்சு. ஸோ வெளியிலேருந்தே நான் சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால வெளியிலேருந்தே நமக்கு பர்சன்டேஜ் காட்டும். அதுக்கப்புறமா உள்ளே போய் நம்ம கால்ஸுக்கு யூஸ் பண்ணணுமா இல்லை ஆடியோ அண்ட் கால்ஸ் ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ணணுமான்னு அந்த டாகல் இருக்கும். அது நமக்கு ஏற்ற மாதிரி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆடியோ கோடக் நம்ம எடுத்துகிட்டோம்னா SBC ஆடியோ கோடக் சப்போர்ட் ஆகுது. இப்போ நம்ம பட்டுக்கு வரலாம். பட்டோட கலர் செம மைல்டாக இருக்குது. கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. செம லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பில்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கேஸ் அண்ட் பட் ரெண்டுமே பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட்டு செம லைட் வெயிட்டாக இருக்குது. கம்ஃபர்ட் விஷயத்தில் அதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கேஸ் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு ஈஸியாக கேரி பண்ணிட்டு போக முடியும். கேஸ் உள்ளே நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் க்ளாஸியாக கொடுத்துருக்காங்க. கேஸ் வெளியில் ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பட்டு நம்ம எடுத்துகிட்டோம்னா ஃபிசிக்கல் பட்டன்ஸோட வருது. கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கேஸ்க்குள்ளேயே LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பர்சன்டேஜ் நம்ம செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பட்டுலேயே LED இண்டிகேட்டர் இருக்குது. நம்ம கனெக்ட் பண்ணுறோமா, பேரிங்கில் இருக்கா, இல்லை சார்ஜ் ஏதாச்சும் கம்மியாக இருக்கான்றது இந்த LED இண்டிகேஷன்லேருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆடியோ நம்ம எடுத்துகிட்டோம்னா பட்டுக்கு 8mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. SBC கோடக்கில் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஆடியோ டிபார்ட்மெண்ட்டுக்கு பேசிக்காகவே boAt அப்படின்னால ஒரு பாஸ் ஹெவியான ப்ராடக்ட்ஸ் இப்போ ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பாஸ் கொஞ்சம் தனித்துவமாக எடுத்து கொடுக்கும். இந்த ப்ராடக்ட்லேயுமே பாஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக ஹெவியாகவும் இருக்குது. இப்போ மற்ற ஃப்ரீக்வன்சி டாமினேட் பண்ணுற மாதிரி ரொம்ப பூஸ்டடாக இல்லை. ஸ்டில் நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய பாஸ் இருக்குது. வோக்கல்ஸ் நல்லா கிளியராக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் ஸ்லைட்டாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் நம்ம ஃபோனில் ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி ஸ்லைட்டாக நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்வீக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் எடுத்துகிட்டா பயங்கர லவுடாக இருக்குது. நம்ம 70% வால்யூமில் கேட்டாலே மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் ஒரு ஹையர் வால்யூம்லேயே பெருசாக டிஸ்டார்ஷன் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் பொறுத்து ஆடியோ குவாலிட்டி லைட்டாக வேரி ஆகிட்டு இருக்கும். ஓவரால் ஆடியோ பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல ப்ராமிசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. பாஸ் லவர்ஸ்க்கு பிடிச்ச ப்ராடக்டாகவும் இருக்கும். பேட்டரி நம்ம எடுத்துகிட்டோம்னா கேஸ்க்கு 380 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட்டுக்கு ஈச் பட்டுக்கு 40 mAh பேட்டரி. ஓவரால் கேஸோட டோட்டல் பிளேபேக் டைம் 14 hours சொல்கிறாங்க. பட் சிங்கிள் பட்டு நம்ம கேட்கணும் அப்படின்னா 3
3 to 3.5 hours வரைக்கும் வரும். சப்போஸ் வந்து கம்மியான வால்யூமில் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு சில பேருக்கு வந்து பெட்டர் பேட்டரி லைஃபும் கிடைக்கும். அண்ட் சார்ஜிங் நம்ம எடுத்துகிட்டா கேஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 2 hours ஆகும். மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸ்லேயே வந்து கேபிள் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் கனெக்டிவிட்டின்னு எடுத்துகிட்டா ப்ளூடூத் 5.0 இருக்குது. ஒரு ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பெருசாக கனெக்டிவிட்டி இஷ்யூ நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. வீடியோ பிளேபேக், ஆடியோ பிளேபேக்கில் வந்து லேட்டன்சி இஷ்யூ எதுவும் இல்லை. அதெல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வரக்கூடிய ஒரு சில லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து கேமிங்க்கு வந்து இதை விட கொஞ்சம் பெட்டராகவே பண்ணோம். ஏன்னா இப்போ வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அந்த லோ லேட்டன்சி சப்போர்ட்லாம் இருக்கும். இது நார்மல் யூசேஜ், நம்ம பாட்டு கேட்குறதுக்கு, மூவிஸ் பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி ஒரு நார்மல் யூசேஜ்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். கேம் ப்ளே பண்ணுறவங்களுக்கு TWS நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா போட்லேயே வந்து இதை விட ஒரு சில அட்வான்ஸ்டு மாடல்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம ட்ரை பண்ணலாம். பட் கேமிங்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா போட்லேயே வந்து 181, 190 இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே வந்து லோ லேட்டன்சி சப்போர்ட்டோட வரும். அது வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். காலிங் நம்ம எடுத்துகிட்டா இண்டோருக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். பட் பெருசாக காலிங் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். இப்போ வரக்கூடிய போட்லேயே வந்து புது மாடல்ஸ் நம்ம எடுத்துகிட்டா அந்த ஸ்டெம் டைப் டிசைனோட வரும். அது வந்து ஸ்லைட்டாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணும். காலிங் அண்ட் கேமிங் வந்து பெரிய அளவுக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்க வேண்டாம். கண்ட்ரோல்ஸ் நம்ம எடுத்துகிட்டா டச் கண்ட்ரோலோட வரல, ஃபிசிக்கல் பட்டனோட தான் வருது. நம்ம ப்ரெஸ் பண்ணி வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒரு சில பேர் வந்து காதுலேருந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா மிஸ்டச் ஆகும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டச்லாம் எதுவுமே வந்து இந்த இடத்துல நமக்கு ஆகாது. பட்டை வந்து 2 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணால் கூகுள் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். ப்ளே பாஸ் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் டைம் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும். கால் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணால் வந்து கால் அட்டன் பண்ணிக்கலாம். பேசி முடிச்சதுக்கப்புறமா சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வந்து கால் கட் ஆகிடும். லெஃப்ட் பட்டை வந்து டபுள் டைம் டேப் பண்ணால் ப்ரீவியஸ் ட்ராக்கு போகும். ரைட் பட்டு வந்து டபுள் டைம் டேப் பண்ணால் நெக்ஸ்ட் ட்ராக்கு போகும். ஸோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. கம்ஃபர்ட் நம்ம எடுத்துகிட்டா ஒரு லாங் வியருக்கு நம்ம வியர் பண்ணியிருந்தாலுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இயர் பெயின் வர மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லை. டிசைன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. வெளியில் வாக்கிங் போகிறப்போ இல்லை இண்டோ யூஸ் பண்ணும்போது வந்து இந்த பட்டு டிசைன் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ கம்ஃபர்ட் விஷயத்தில் வந்து சூப்பரான ஜாப் தான் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நமக்கு காம்ப்ரமைஸே இல்லை. பட் இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து கரண்ட்டாக 1299க்கு செல் பண்ணுறாங்க. அப்பப்போ அமேசான் அண்ட் போட் வெப்சைட்லேயுமே வந்து ஆஃபர்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஆஃபர் டைமில் வந்து ரொம்ப ஒரு கம்மியான ப்ரைஸ்க்கும் கிடைக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஆஃபர்லாம் வந்ததுன்னா நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலில் வந்து நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஃபைனல் வேர்டிக் நம்ம வந்துன்னா போட்லேயே வந்து நீங்கள் பட் டிசைனோட பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வரக்கூடிய புது மாடல்ஸ் நம்ம போகும்போது வந்து நமக்கு அந்த பேட்டரி பேக்கப்ன்றது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம சேனல்லே வந்து 121 Pro, 131 Pro, அதுக்கப்புறமா 161 இந்த மாடல்லாம் இருக்கும். அதெல்லாமே வந்து பேட்டரி பேக்கப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் டிசைனில் பார்க்குறோம் அப்படின்னா போட் இந்த 121 version 2 வந்து ஓரளவுக்கு வந்து ஃபிட்டு, கம்ஃபர்ட் இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருக்கும். அண்ட் பேட்டரி பேக்கப் நம்ம எடுத்துகிட்டா பேட்டரி பேக்கப் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஒரு நார்மல் ஒரு 1.5 மூவி பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து இந்த பேட்டரி பேக்கப் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த 121 version 2 மாடல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் கீழே தரேன். தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னும் நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.